அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு மனிதனுடைய புத்திசால் தனத்தை எப்படி ஜாதக அடிப்படையில் அறிந்து கொள்ளலாம் என்பதை தான் சொல்ல போகிறேன். நீ கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நான் போன்ற லக்கணம் அங்கேருந்து 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடம் தான் மிக மிக முக்கியம். ஒரு ஜாதகருக்கு அந்த ஜாதகர் புத்திசாலியாக இருக்கிறாரா இல்லையா, சிறந்த மனிதரா, நல்வழி செல்பவரா என்பதை மிக மிக குறிக்கக்கூடியது அந்த 5ஆம் இடம் தான். இந்த 5ஆம் இடம் தான் புத்தியின் அடித்தளம். ஒருவருடைய எண்ணத்தை காட்டக்கூடியதும் இந்த 5ஆம் இடம் தான். ஒருவரை பற்றி பேசும்போது தங்க குணம், தங்க மனசுக்காரன், பொன் மன செல்வன் என்றெல்லாம் கூறுவோம். சிலரை பசுந்தோல் பொத்திய புலி, ஏமாற்றுக்காரன், கெட்ட எண்ணக்காரன், பொய் பித்தலாட்டம் செய்வோன் என்றெல்லாம் தூற்றுவோம். இதையெல்லாம் தெரிவிப்பது இந்த 5ஆம் இடம் தான். 5இல் நல்ல கிரகங்கள் நலந்தரும் நிலையில் இருந்துவிட்டால் அவர் தங்க மனசுக்காரன் தான். நன்மையே செய்வான், நல்லதையே நினைப்பான். 5இல் பாவ கிரகங்களான செவ்வாய், சனி, ராகு, கேது என்ற தீய கிரகங்கள் இருந்துவிட்டால் அவனை நம்பி எந்த ஒரு ஜாதகரும் எந்த செயலியும் செயல்பட முடியாது. மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியது போது ஆபத்தில் அடுத்தவனை தள்ளிவிட்டு விட்டு இவர் தப்பி விடுவார். ஆக நல்லதை நினைப்போருக்கும் நன்மை செய்வோருக்கும் 5இல் நல்ல சுபகிரகங்கள் இருக்கக்கூடும். பாவ கிரகங்கள் இருக்குமென்றால் அந்த ஜாதகர் அனைவருக்கும் பாவங்களே செய்யக்கூடிய அமைப்பை பெற்றிருப்பார். அது அந்த ஜாதகருடைய தப்பு இல்லை. அது பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையில் இந்த பிறவியில் அவருடைய செயல்பாடாக அமையும். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.